அன்பு 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் அலகு 2 விசையும் இயக்கமும் என்ற பாடத்தினுடைய மதிப்பீட்டு பகுதியை நாம் இன்று பார்க்க போகிறோம். உன்னுடைய புத்தகத்தில் 25வது பக்கம், ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதலாவது கேள்வி, ஒரு பொருளானது r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்ன? இதற்கான விடை E 2r. 26ஆம் பக்கம், 2ஆம் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகம் டேஸ் காலம் வரைபடத்திலிருந்து அப்பொருளானது எப்படி இயங்குகிறது என்று சொல்லி நாம் எழுத வேண்டும். இதற்கு சரியான விடை ENA, சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. சீரான முடுக்கத்தில் பொருள் இயங்குகிறது. 3வது கேள்வி, கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது? கீழே உள்ள படங்களில் எப்படமானது இயங்கும் பொருளின் சீரான இயக்கத்தினை குறிக்கிறது? நீங்கள் இந்த 4 படத்தையும் பார்த்தீங்கன்னா ஈனாவும் ஈஎனாவும் ஒரே படம்தான். ஆகவே இதில் நம்ம ஒரு விடையை தேர்ந்தெடுக்கணும்னா அதைத்தான் நாம் தெரிந்தெடுத்தாக வேண்டும். ஏன்னா அந்த பொருள் முதல்ல கொஞ்ச தூரம் ஓடி அதன் பிறகு சீரான இயக்கத்தில் இயங்குகிறது என்று சொல்லி வைத்து கொண்டால் என்பதுதான் அதற்கு விடை. 3வது கேள்விக்கு என்பதுதான் விடை. 4வது கேள்வி, ஒரு சிறுவன் குடை ராட்டினத்தில் 10 மீட்டர்/வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது? இதற்கான விடை ஆவண்ணா, சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கம் ஆகும். சிறுவனின் இயக்கம் முடுக்கப்படாத இயக்கம் ஆகும். 5வது கேள்வி, ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஒரு பொருளின் சமநிலையை நாம் எவ்வாறு அதிகரிக்கலாம்? ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தால் அதிகரிக்கலாம் என்பதுதான் அதனுடைய சரியான விடை. ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தல். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது கேள்வி, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும். இதற்கான விடை இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. 2வது கேள்வி, திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும். திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும். முடுக்கம். முடுக்கம் ஆகும் என்று சொல்லி எழுத வேண்டும். 3வது கேள்வி, ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். நேர். இதற்கான விடை நேர் முடுக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம். 4வது கேள்வி, வேகம் டேஸ் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது. வேகம் டேஸ் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸின் மதிப்பினை தருகிறது. முடுக்கத்தின் மதிப்பினை தருகிறது. டேஸில் எழுத வேண்டியது முடுக்கத்தின் மதிப்பினை தருகிறது. 5வது கேள்வி, ஒரு பொருள்
நகர்த்தப்படும் போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. ஒரு பொருள் நகர்த்தப்படும் போது டேஸ் சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை. நடுநிலை, நாம் எழுத வேண்டிய விடை நடுநிலை. சமநிலையில் அதன் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுவதில்லை என்று சொல்லி எழுத வேண்டும். ரோமன் லெட்டர் 3. பொறுத்துக. இப்போ உனக்கு அட்டவணையில் 5 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏஸ் பகுதியில் 1, 2, 3, 4, 5 என்று எழுதிக்கொள். 1 இடப்பெயர்ச்சி, 2 வெற்றிடத்தின் ஒளியின் திசை வேகம், 3 கப்பலின் வேகம், 4 ஒழுங்கான பொருட்களின் ஈர்ப்பு மையம், 5 சமநிலை. இப்போ இடப்பெயர்ச்சி, இதற்கான விடை எது என்று பார்த்தால் மீட்டர். அப்போ மீட்டருக்கு நேர 1 போட்டுக்கோ. வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம், சீரான திசை வேகம். அப்போ சீரான திசை வேகத்திற்கு நேராக 2 போட்டுக்கொள். கப்பலின் வேகம், கடலில் செல்லக்கூடிய கப்பலின் வேகம் நாட் என்ற அளவில் குறிக்கப்படுகிறது. ஆகவே நாட் என்பதற்கு நேராய் 3 என்று போட்டுக்கொள். ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம், அதாவது வடிவியல் மையம் 4 என்று சொல்லி போட்டுக்கொள். வடிவியல் மையத்தில் 4 என்று போட்டுக்கொள். சமநிலை, அகலமான அடிப்பரப்பாக இருந்தால் அது சமநிலையாக இருக்கும். அகலமான அடிப்பரப்புக்கு நேராய் 5 போட்டுக்கொள். இப்போ பி சைடில் நீ மேலிருந்து கீழாய் 3, 4, 1, 5, 2 என்று சொல்லி உன்னுடைய புத்தகத்தில் நீ போட்டிருக்க வேண்டும். நீ நோட்டில் அல்லது பரீட்சையில் விடை எழுதும்போது இப்படியா எழுத வேண்டும். இடப்பெயர்ச்சி மீட்டர், வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் சீரான திசைவேகம், கப்பலின் வேகம் நாட், ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம் வடிவியல் மையம், சமநிலை அகலமான அடிப்பரப்பு என்று சொல்லி நீ விடைகளை எழுத வேண்டும். ரோமன் லெட்டர் 4. ஒப்புமை தருக. 1ஆம் கேள்வி, திசை வேகம், அதற்கு மீட்டர் பார் வினாடி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் எழுத வேண்டியது முடுக்கம். முடுக்கத்திற்கு மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு என்று சொல்லி எழுத வேண்டும். மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு என்று சொல்லி எழுத வேண்டும். 2வது கேள்வி, அளவு கோலின் நீளம் மீட்டர். வானூர்தினா பிளைன், இதனுடைய வேகம் எதில் குறிக்கப்பட வேண்டும்? நாட். கப்பலுக்கு ஏதோ அதே வேகம்தான் நாட் என்ற அளவில் வானூர்தியின் வேகம் குறிக்கப்படுகிறது. 3வது கேள்வி, இடப்பெயர்ச்சி பார் காலம்னா திசை வேகம். அப்படின்னா தொலைவு பார் காலம்னா என்ன என்று சொல்லி எழுத வேண்டும்? வேகம். தொலைவு பார் காலம்னா வேகம். 3வதற்கு விடை வேகம். ரோமன் லெட்டர் 5. மிக சுருக்கமாக விடையளி. 1வது கேள்வி, சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் சீரான திசை வேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசேர் கூறுகிறான். இதற்கான காரணம் தருக. இதற்கான விடை, ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது அதிகரித்தல், கூடுதல் அல்லது குறைதல், சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும். 2வது கேள்வி, சஃபைரா மாறாத திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள். அவளது இயக்கத்தை தொடர்பு படுத்தி எழுதவும். சஃபைரா
சீரான திசை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே நாம் இதற்கு விடை எழுதும்போது சஃபைரா சீரான திசை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள். மூன்றாவது கேள்வி, முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதனை பற்றிய தகவலை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகிறான். இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையினை கண்டறிந்து மாற்றுக. முடுக்கமானது திசைவேகம் மாறும் விகிதத்தை தருகிறது. இதற்கான விடை முடுக்கமானது திசைவேகம் மாறும் விகிதத்தை தருகிறது. ரோமன் லெட்டர் 6வது கேள்வி, சுருக்கமாக விடையளி. முதலாவது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளுக்கு தொலைவு டேஸ் காலம் வரைபடத்தினை வரையவும். முதலாவது கேள்வி, மாறாத திசை வேகத்தில் இயங்கும் பேருந்து. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்து. க்கு முதல்ல விடை எழுதுவோம். மாறாத திசை வேகத்தில் இயங்கும் பேருந்து ஒன்று சமமான கால இடைவெளியில் சம அளவு தொலைவை கடந்துள்ளது என்பதை கீழ்வரும் தொலைவு டேஸ் காலம் வரைபடம் விளக்குகிறது. சாலையோரம் நிறுத்தப்பட்டிருக்கும் மகிழுந்தின் மாறாத தொலைவை பொறுத்து அதன் நேரமானது அதிகரிக்கும். இதனை பின்வரும் படத்தின் மூலம் அறியலாம். தொலைவு காலம் படத்தின் மூலம் அறியலாம். 2 படங்களையும் பென்சிலை கொண்டு வரைந்து காலம் தொலைவு என்று சொல்லி எழுத வேண்டும். நோட்டிலும் அப்படி எழுத வேண்டும். பரீட்சையிலும் பென்சிலால் மட்டும்தான் படங்களை வரைய வேண்டும். 2ஆம் கேள்வி, வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக. நாம் அட்டவணையை போட்டுக்கொள்ள வேண்டும். வேகம் ஒரு பக்கமும் திசை வேகம் அடுத்த பக்கமுமாக இந்த வேறுபாட்டினை காட்டக்கூடிய அட்டவணையை போட்டுட்டு முதலாவது பாயிண்ட், தொலைவு மாறுபடும் வீதம் வேகம் எனப்படும். திசை வேக பகுதியில் இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் திசை வேகம் எனப்படும். வேகம் பகுதியில் வேகம்னா தொலைவு பார் காலம். திசை வேகம் பகுதியில் திசை வேகம் இடப்பெயர்ச்சி பை காலம். வேகத்தை எப்படி கணக்கிடலாம்? மீட்டர் பார் வினாடி என்று கணக்கிடலாம். திசை வேகத்தில் மீட்டர் பார் வினாடி என்று கணக்கிடலாம். வேகத்தினுடைய வகைகள்: சீரான வேகம், சீரற்ற வேகம். திசை வேகத்தில் சீரான திசை வேகம், சீரற்ற திசை வேகம் என்று சொல்லி நாம் 4 பாயிண்ட்களை எழுதலாம். 3ஆம் கேள்வி, சீரான முடுக்கம் என்பது பற்றி நீவீர் கருதுவது யாது? ஒரு பொருளில் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது அதிகரித்தல் அல்லது குறைதல், சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும். 4வது கேள்வி, ஈர்ப்பு மையம் என்றால் என்ன? ஈர்ப்பு மையம் என்றால் என்ன? ஈர்ப்பு மையம் எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். ஈர்ப்பு மையம் எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். ரோமன் லெட்டர் 7, விரிவாக விடையளி. முதலாவது கேள்வி, சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. உறுதி சமநிலை. கூம்பானது மிக அதிகமாக கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின் விடப்பட்டாலும்
கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அடையும். கூம்பு சாய்க்கப்படும் போது அதன் ஈர்ப்பு மையம் உயர்கிறது. ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது சாய்க்கப்பட்ட நிலையிலும் அதன் அடிப்பரப்பிற்கு உள்ளேயே விழுகிறது. எனவே அதனால் மீண்டும் தனது பழைய நிலையை அடைய முடிகிறது. உறுதியற்ற சமநிலை. கூம்பானது சிறிது சாய்க்கப்பட்டாலும் கவிழ்ந்துவிடும். கூம்பினை சாய்க்கும்போது ஈர்ப்பு மையம் அதன் நிலையிலிருந்து உயர்கிறது. ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது அதன் அடிப்பரப்பிற்கு வெளியே விழுகிறது. எனவே கூம்பானது கீழே கவிழ்கிறது. நடுநிலை சமநிலை. கூம்பானது உருள்கிறது, ஆனால் கீழே கவிழ்க்கப்படுவதில்லை. கூம்பினை நகர்த்தும் போது அதன் ஈர்ப்பு மையத்தின் உயரம் மாறுவதில்லை. கூம்பினை எவ்வாறு நகர்த்தினாலும் அதே நிலைமையிலேயே நீடித்து இருக்கிறது. இந்த கேள்விக்கு உறுதி சமநிலைக்கு அந்த படத்தை வரைய வேண்டும். உறுதியற்ற சமநிலைக்கு இரண்டாவது படத்தை வரைய வேண்டும். நடுநிலை சமநிலைக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை வரைய வேண்டும். இரண்டாம் கேள்வி. ஒழுங்கற்ற ஒரு தகட்டின் ஈர்ப்பு மையத்தினை காணும் சோதனையை விவரி. ஒழுங்கற்ற ஒரு தகட்டின் ஈர்ப்பு மையத்தினை காணும் சோதனையை விவரி. தேவையான பொருட்கள்: ஒழுங்கற்ற வடிவமுள்ள ஒரு தகடு, ஊசல் குண்டு, நூல் தாங்கி. ஒழுங்கற்ற வடிவமுடைய தகரத்தை 3 துளைகள் இடவும். படத்தில் காட்டியவாறு ஒரு துளையினை தாங்கியில் பொருத்தி தகரத்தினை தொங்கவிடவும். தாங்கியில் இருந்து தகரத்தின் மேற்புறமாக அமையுமாறு குண்டு நூலினை தொங்கவிடவும். தகரத்தின் மேல் குண்டு நூலின் நிலையினை ஒரு கோடாக வரைந்து கொள்ளவும். மேற்கூறியவாறு மற்ற 2 துளைகளையும் தாங்கியிலிருந்து தொங்கவிட்டு கோடுகள் வரைந்து கொள்ளவும். 3 கோடுகளும் வெட்டும் புள்ளியின் நிலையினை X என குறித்து கொள்ளவும். X என்ற புள்ளியே ஒழுங்கற்ற வடிவமுடைய தகரத்தினுடைய ஈர்ப்பு மையம் ஆகும். ரோமன் லெட்டர் 8. கணக்கிடுக. கீதா தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு மிதிவண்டியில் 15 நிமிடங்களில் சென்று அடைகிறாள். மிதிவண்டியின் வேகம் 2 மீட்டர்/வினாடி எனில் அவளது வீட்டிற்கும் பள்ளிக்கும் உள்ள தொலைவினை காண்க. முதலாவது நாம் எழுத வேண்டியது கீதா எடுத்துக்கொண்ட நேரம் 15 நிமிடங்கள். இப்போ 15 × 60 வினாடிகள் என்று பார்க்கும்போது 900 வினாடிகள். அவளது வேகம் 2 மீட்டர்/வினாடி. ஒரு வினாடியில் அவள் சென்ற தூரம் 2 மீட்டர். அப்படி என்றால் 900 வினாடிகளை 1 வினாடி × 2 மீட்டரால் நாம் வகுத்து பெருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 1800 மீட்டர் = 1.8 கிலோமீட்டர். அப்படியானால் கீதாவின் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு 1.8 கிலோமீட்டர் ஆகும். இரண்டாவது கேள்வி. ஒரு மகிழுந்து அமைதி நிலையிலிருந்து 10 வினாடிகளில் 20 மீட்டர்/வினாடி என்ற வேகத்தில் பயணம் செய்ய தொடங்குகிறது. மகிழுந்தின் முடுக்கம் யாது? துவக்க திசைவேகம் u = 0 மீட்டர்/வினாடி. முடிவு திசைவேகம்
v is equal to 20 மீட்டர் பார் வினாடி. திசை வேகத்தில் உள்ள மாற்றம் v minus u is equal to 20 minus 0 is equal to 20 மீட்டர் பார் வினாடி. இந்த மாற்றத்திற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 10 வினாடி. அப்படியானால் முடுக்கம் A is equal to திசை வேகத்தின் மாற்றம் by எடுத்துக்கொண்ட நேரம் A is equal to 20 மீட்டர் பார் வினாடி by 10 வினாடி is equal to 2 மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு. இதனுடைய விடை 2 மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு. மூன்றாவது கேள்வி. ஒரு பேருந்தின் முடுக்கப்படும் வேகம் 1 மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு எனில் அப்பேருந்தானது 50 கிலோமீட்டர் பார் மணி என்ற வேகத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் பார் மணி என்ற வேகத்தினை அடைய எடுத்துக்கொள்ளும் காலத்தினை கணக்கிடுக. பேருந்தின் முடுக்கம் A is equal to 1 மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டு. வேகத்தில் உள்ள மாற்றம் v மைனஸ் u அப்படின்னா 100 மைனஸ் 50 கிலோமீட்டர் பார் மணி. அப்போது 50 இன்ட்டு 1000 மீட்டர் பார் மணியால் பெருக்கும்போது 50,000 வரும். அந்த 50,000-த்தை 60 நிமிடத்தால் வகுக்க வேண்டும். இப்போது 50,000 பை 60 நிமிடம் என்பதற்கு 60 இன்ட்டு 60 அப்படி பெருக்கினா தான் வினாடியால் நாம் கணக்கிட முடியும். இந்த வேக மாற்றத்திற்கு எடுத்துக்கொண்ட நேரம் இஸ் ஈக்குவல் டு வேக மாற்றம் பை முடுக்கம். அப்போ 50,000 மீட்டர் பார் வினாடியை 60 இன்ட்டு 60 இன்ட்டு 1 மீட்டர் பார் வினாடி ஸ்கொயர்டால் நாம் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 125/9 வினாடி. இவைகளை நாம் மறுபடியும் கணக்கிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 13.89 வினாடிகள். 13.89 வினாடிகள். உன்னுடைய புத்தகத்தில் 27ஆம் பக்கத்தில் 9வது கேள்வி. பின்வரும் அட்டவணையை நிரப்புக என்று சொல்லி ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரிசை எண், முதல் நகர்வு, இரண்டாம் நகர்வு, தொலைவு மீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இடப்பெயர்ச்சி. முதல் கேள்விக்கு மட்டும் நமக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்வு 4 மீட்டர் கிழக்கு, இரண்டாம் நகர்வு 2 மீட்டர் மேற்கு. அப்போ நகர்ந்த மொத்த தொலைவு 6. இடப்பெயர்ச்சி 2 மீட்டர் கிழக்கில் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி உள்ள 2, 3, 4, 5, 6 நாம் நிரப்பி வைக்க வேண்டும் நம்முடைய புத்தகத்திலே. அதே போல் நோட்டிலும் எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வி. நகர்வு 4 மீட்டர் வடக்கு, இரண்டாம் நகர்வு 2 மீட்டர் தெற்கு. அப்போ தொலைவு 6 என்று எழுத வேண்டும். இடப்பெயர்ச்சி 2 மீட்டர் வடக்கு. மூன்றாவது நகர்வு 2 மீட்டர் கிழக்கு, நகர்வு 4 மீட்டர் மேற்கு. அப்போ நகர்ந்த தொலைவு 6 மீட்டர். இடப்பெயர்ச்சி 2 மீட்டர் மேற்கு. நகர்வு 5 மீட்டர் கிழக்கு, இரண்டாம் நகர்வு 5 மீட்டர் மேற்கு. இப்போ போன இடத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க. மொத்த தொலைவு 10 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி போன இடத்துக்கே திரும்பி வந்ததுனால 0 அல்லது 0. ஐந்தாவது நகர்வு 2 மீட்டர் தெற்கு, நகர்வு 2 மீட்டர் வடக்கு. அப்போ நகர்ந்த தொலைவு மொத்தம் 4 மீட்டர். தெற்கு போய் மறுபடியும் வடக்கு 2 மீட்டர் வந்ததுனால இடப்பெயர்ச்சி 0. ஆறாவது நகர்வு 10 மீட்டர் மேற்கு, இரண்டாவது நகர்வு 3 மீட்டர் கிழக்கு. நகர்ந்த தொலைவு 13. ஆனால் மேற்கில் 10 போயிட்டு மறுபடியும் கிழக்கு வந்ததுனால மொத்த இடப்பெயர்ச்சி 7 மீட்டர் மேற்கு.
அன்பு மாணவர்களே, இந்த பாட வேளை இத்துடன் முடிவடைகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளை புத்தகத்திலும் அதே போல் நோட்டிலும் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். புத்தகத்தில் முதல் 4 கேள்விகளையும் 9வது கேள்வியையும் புத்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். அனைத்து கேள்விகளையும் உங்களது வகுப்பு நோட்டில் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். அடுத்த பாட வேளையில் நாம் உங்களுடைய புத்தகத்தில் 43ஆம் பக்கம் அலகு 4 அணு அமைப்பை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். ஆகவே நீங்கள் அந்த பாடத்தை வாசித்து அதை நீங்கள் கோடிட, உங்களுக்கு தெரியாத புரியாத பகுதிகளை கோடிட அன்புடன் கேட்கிறேன். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.